நம்மளோட நாய்க்குட்டியோட கால் சைஸ் நல்ல கரலா கட்ட மாதிரி வரணும்னா நிறைய கோழி கால் சாப்பிட வச்சா ரொம்ப நல்லதான். இதை தெரிஞ்சனா கடையில் போயிட்டு நல்ல கொத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க இதை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்யலாம். நான் பாட்டுக்கு கொஞ்சம் ஆர்வத்தில் ஆவாசா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா நெயில் கட்டிங்லாம் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்குது. அடுத்த வாட்டி கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 16. இந்த மாதிரி பெரிய பிரீடா வரப்போற நாய்க்குட்டிலாம் எங்கேயாவது ஏறாகூடமா எகிரி குச்சி ஏதாவது எலும்பு முறிச்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போலேருந்து இந்த ஜாயிண்ட் போனு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ற மாதிரி சப்ளிமெண்ட்டோ இல்லை ஃபுட்டோ ஆட் பண்ணிக்க வேண்டியது முக்கியம். கோழி கால் வந்து இஸ் a great source of collagen and இதுல குளுக்கோசமைன் ஒரு விஷயம் இருக்கு. குட்டிங்களோட ஜாயிண்ட் ஹெல்த் போன் ஹெல்த் எல்லாம் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். மாறா கால் பாத்தீங்களா இப்பயே கட்ட சைஸ்ல இருக்குது. எல்லா காரணம் இவன் தான். இதை கொடுக்கறதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராவா அப்படியே கொடுக்கலாம். பட் இந்த பாக்டீரியா கிருமியெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். நமக்கு வரது ஃபார்ம் ஃப்ரெஷ் சிக்கனா இருந்தா ஓகே. பட் வாங்குற இடம் தான் நமக்கு தெரியும் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால அது கட்டு. ரெண்டாவதா இதை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போன் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும். ஸோ கடிச்சா ஸ்பிளிண்டர் உள்ள போயிட்டு இன்டெஸ்டைனை கச்சக் மச்சக்னு குத்திக்கும். ஸோ அது டெஃபினெட்லி கட்டு. மூணாவது ஆப்ஷன் இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டீஹைட்ரேட் பண்ணி கொடுக்குறது சிக்கன் ஃபீட்டை. பட் இதை வந்து நம்ம ஒரு மிஷினில் வச்சு பண்ணோம்னா அது 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது தண்ணிலாம் எடுத்து இதில் எந்த நியூட்ரிஷனும் லாஸ் ஆகாது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 10 பீஸே 250 ரூபா கிட்ட வரும். ஆல்ரெடி நான் ஒரு 2 பாக்கெட் வாங்கி என்னடா ரொம்ப காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு இதே 10 பீஸை போயிட்டு கறி கடையில் வாங்கினா அங்கே வெறும் 80 ரூபா தான் வந்துச்சு. சரி நம்மளோட ஆழம் வந்த அறிவை யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி பண்ணலாம் சொல்லிட்டு நல்ல கழுவி எழுத்து மஞ்சத்தூள்ல போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது அப்படியே மிக்சியில் போட்டு அரையல் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கோழிக்கால் துவையல் மாதிரி வந்துடும். இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையாது. இங்கேயும் சில நியூட்ரிஷன் லாஸ் ஆகும் தான். பட் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எக்ஸ்பெஷலி இது கோழி எலும்புனால இந்த மிக்சி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொடுத்தது. ஆட்டு எலும்புலாம் போட்டிங்கன்னா மிக்சி ஒஞ்சுக்கும். இப்பயே சொல்லிட்டேன். இதை வேக வச்சு ஒரு தண்ணி வரும் தெரியுமா, அதை நல்லா ஸ்டோர் பண்ணி ஐஸ் கியூபாக எடுத்து அடிச்சு விட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக அதாவது அவனுக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதுவும் ஒரு மேட்டர். அதோட கொஞ்சம் சாதம் 4-5 பீஸ் மட்டனை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சேன். மாமா செமையாக சாப்பிட்டாரு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் போட்டு விட்டுப்போங்க. அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்குன்னு ப்ரோ நல்ல சூப்பு மாதிரி 8 மணி நேரம் வேக வச்சு அப்படியே இந்த தண்ணியை சுண்டி இறக்கி கொடுத்தீங்கன்னா கொலாஜின் பாம்பு ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. 8 மணி நேரம் அடுப்பு ஓட விட்டா வீட்டில் சோப்பா அடிப்பாங்க. உங்களுக்கே தெரியும். பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாட்டா.